எல்லாமே ஒர்க் மட்டும் சொல்லிட முடியாது, எல்லாமே சேர்ந்து. இப்போ மாடல் வந்து நல்ல ஃபேர் ஸ்கின் டோன் வேணும் அப்படியெல்லாம் இல்லை. ஸோ மாடல் வந்து ஒரு பிரைடு மாதிரி இருந்தால் போதுமானது. மற்றபடி நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒர்க் ரொம்ப முக்கியம். எனக்கு டோன் எப்பவுமே பிரச்சனை கிடையாது. என் மாடலில் வேறு வேறு டோனில் வருவாங்க, வேறு வேறு ஸ்கின் டைப் இருப்பாங்க, சரி பிக்மெண்ட் ஸ்கின் வருவாங்க, எல்லாம் வருவாங்க. ஏன்னா அதெல்லாம் பார்க்க மாட்டேன். பட் அவங்க மாடல்னால் நம்ம ஃபோட்டோ ஷூட்டுக்கு அவங்க கொஞ்சம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க, போஸ் கொடுக்கறது அது மட்டும்தான். அவங்க நல்லா போஸ் கொடுக்குறாங்களா அது பார்ப்பேன். மற்றபடி ட்ரெஸ் நல்லா பண்ணணும், ஜுவல்லரி நல்லா போடணும், ஃப்ளார் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு பிரைடல் லுக் கிரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் நாளைக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறீங்க, ஒரு நிமிஷம் தான், நாளைக்கு நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு நீங்களும் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பீங்க. அப்போது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சும்மா நம்ம ஏதோ பக்கத்து வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்டு நம்ம இருக்கிறத போட்டு பண்ணீங்கன்னா நீங்கள் பண்ணுற வேலை அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது உங்களுக்கு. மேம் அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். எஸ் மேம். சொல்ற ஹாய் எனக்கு எப்படி கேக்குது? வேற போன்லயா? லைவ் ஓடி லைவ். நான் எப்படிங்க லைவ்ல எனக்கு எப்படி கேக்குது? எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. நான் மட்டும் தான் சொல்லணும். சத்தத்தை பாருங்க. ஹாய். பை கேக்குமா? நான் இல்ல. சனிக்கு லுக் எப்படி இருந்துச்சு? நீங்க எவ்வளவு லேர்ன் பண்ணீங்க? நிறைய கத்துக்கணும், நிறைய லேர்ன் பண்ணணும். நீங்களும் இதே மாதிரி பண்ணணும், வெறும் உட்கார்ந்து பாக்குறது இல்ல. இதே மாதிரி நான் அங்க உட்காந்துட்டு உங்களோட ஒர்க்கு வாவ் சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா? சேம் இங்க என்ன பண்ணிருக்கோமோ இதே வேலையை தான் நீங்களும் பண்ணணும், பண்ணியே ஆகணும். இது பண்ணணும், இது பண்ண வேண்டாம், இவ்வளவுதான் வரும் அப்படியெல்லாம் இல்லை. இதுல என்ன இருக்கோ இதை விட இன்னும் நீங்க நிறைய கூட ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அப்படியே நடந்து வர சைடா. ஆக்சுவலி இந்த மாதிரி வைக்கிறதா இருந்தா வைக்கலாம். இவங்களோட நோஸ் ரொம்ப குட்டியா இருக்கு. ஓகேவா? இது இருக்கட்டுமா? மேட்ச் ஆகல, ரெண்டும் சேர்த்து இருக்கட்டும். ஒரே மாதிரி இருக்கு. சரி, கொஞ்ச நேரம் எப்படி இருக்குதோ அப்புறம் கழட்டிடலாம். ஒரு வாக் பண்ண சொல்லிடலாமா? அப்படியே ஒரு வாக் பண்ணி போயிட்டு வராங்க. லைட் படும்போது தமிழ் ஆகுதா? தண்ணி இல்லாமா? எஸ் மேம். எஸ். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் பேர் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 4-5 பேர் சொன்னீங்கல்ல, என்னென்ன ப்ராப்ளம் இன்னைக்கு பண்ணதுல உங்களுக்கு ஏதாவது கிளியர் ஆச்சா? இதெல்லாம் நான் மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தேன். எஸ் மேம். இந்த பிளெண்ட் பண்றோம் இல்லையா ஃபவுண்டேஷன், அதுல வந்து எனக்கு வந்து அங்கங்க பிளெண்ட் ஆகாம பேட்ச் பேட்சா தெரியும். ஓகே. அப்புறம் வந்து மேக்கப் வந்து சீக்கிரமா வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப கிரே ஆயிடும். அந்த மிஸ்டேக் வந்து நீங்க மேட்ச் பண்ணீங்க இல்லையா, மிக்ஸ் மேட்ச் பண்ணீங்க இல்லையா, அது நான் மிஸ்டேக் பண்ணுவேன். என்ன இருக்கோ அது அப்படியே போட்டுருக்கீங்க. என்ன இருக்கோ இல்ல, மேபி அவங்க ஸ்கின் டோனுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபேரா காட்டணுன்றதுக்காக கொஞ்சம் அதிகமா போடுது, அந்த மாதிரி பண்ணுவேன். நீங்க 3 drops எடுக்க சொன்னீங்க, நான் 5 drops எடுப்பேன், அந்த மாதிரி பண்ணுவேன். அந்த குவாலிட்டி தெரியாம இருந்தது, அதனால மேக்கப்பே கிரே ஆயிருச்சு. அது இந்த அளவுக்கு இவ்ளோ இல்ல குவாண்டிட்டினால கிரே ஆகாது, கலர் தான். கலர் நீங்க கரெக்ட்டா அவங்களோட டோன். ஐ லுக் வந்துட்டு நான் நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்னர் கலர் அவுட்டர் கலர்லாம் பார்க்க மாட்டேன். நான் அப்படியே இது பண்ணி விட்டுருவேன், ஃப்ரண்டா போட்டு விட்டுருவேன். ஓகே. அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன் வேற எதுவும். சோ இப்போ அந்த டவுட்லாம் கிளியர் ஆயிடுச்சு உங்களுக்கு. வேற யாராவது பண்ணிட்டு ஐயோட சைஸ் வந்து அந்த நீங்க C6
கரெக்ஷன் சொல்லியிருந்தப்ப அந்த க்ளோசிங் ஓப்பன் டைப்ல இருந்தப்ப நம்ம அந்த ஐ ஷேடோ யூஸ் பண்றப்போ அந்த க்ளோசிங் டைம்ல நமக்கு அந்த லைன் தெரியாம இருந்தப்ப நம்ம ஃபுல்லா அப்ளை பண்ணி கண் அதோட full-ஆ. மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். கண்ணு முடிச்சுட்டு பார்க்கும்போது மேல தெரியும். மேல தெரிஞ்சது அந்த மாதிரி இருந்தது. ஓகே சோ அந்த டவுட் உங்களுக்கு clear கிளியர் ஆயிடுச்சு. ஓகே சார் வேற யார் பண்ணிட்டு இருக்காங்க சார் எல்லாம் இதுக்கு மேல தான் பண்ண போறோம் இல்லையா ஸோ பிகினரா இருக்கீங்க ஏன்னா அவங்க சொன்ன தப்பையும் நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா இதெல்லாம் காமனா இப்போ நான் ஒரு விஷயம் கத்து கொடுக்கும்போது எதை பண்ணணும்னு மட்டும் சொல்ல மாட்டேன் நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதையும் சொல்லுவேன் அதை ஏன் சொல்லுவேன்னா அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு யாரும் சொல்லலை இதை பண்ணணும் இது பண்ணக்கூடாது ஏன்னா நான் லேர்ன் பண்ணிட்டு வந்த டைம்லாம் ரொம்ப பேசிக் லெவல்ல இருந்துச்சு ஓகேவா ஒரு 10-12 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் வந்து மேக்கப்ல இத்தனை ஸ்டெப் இருக்கு ஸ்டெப்பே இருந்தாலும் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க மேபி போட்டு காட்டிட்டாங்க அவ்வளவுதான் ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் என்ன பண்ணக்கூடாது தெரியல நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் நான் அந்த தப்புல இருந்து ஒன்னொன்னா சரி பண்ணிட்டு வந்திருக்கேன் ஸோ உங்களுக்கு இப்பயே சொல்றேன் இது தப்பெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது நீங்க விஷயம் தெரியாம பண்ணீங்கன்னா இந்த தப்பெல்லாம் நடக்கும் இப்போ இவங்க சொன்ன மாதிரி தான் கிரே ஆயிரும் மேக்கப் பேட்ச் ஆயிரும் அதுக்கப்புறம் ஐ மேக்கப் ரொம்ப சம்பந்தமே இல்லாம ஆயிரும் லிப்ஸ்டிக் ஷேப் இல்லாம போயிரும் ஸோ அவங்க இருக்கிற கண்ணை விட சின்னதா தெரிய வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ஃபால்ட் எல்லாம் என்னன்னா நம்ம எல்லாமே பண்ற மாதிரி தான் இருக்கும் பட் சில மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது அதே மாதிரி ஹேர் ஸ்டைல்ல பேக் காமிங் தப்பா பண்ணிடுவோம் புல்லிங் சம்பந்தமே இல்லாம வச்சு விட்டுடுவோம் ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் அது அந்த லுக்கையே கெடுத்து விடும் நமக்கு நீங்க இதையும் என்ன பண்ணணும் மட்டும் இல்லை என்ன பண்ணக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியணும் நீங்க பண்ணும்போதே நீங்க தப்பு வர்றது சகஜம் எல்லாருமே ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஒரு தப்பு நடக்கும் பட் அது தப்புன்னு நமக்கு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்னா அங்கேயே அதை சரி பண்ணிடுவோம் தப்புன்னு தெரியலன்னா நம்ம சரியே பண்ண மாட்டோம் நம்ம செஞ்சதுதான் சரி தெரியாதுங்க மேம் மிஸ்டேக் ஆகுதுன்னே தெரியாது மிஸ்டேக்கே தெரியலன்னா நம்ம கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டே இருப்போம் அந்த தப்போடையே வேலை செஞ்சுட்டு இருப்போம் பட் பாக்குறவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு டெக்னிக்கலா தெரியலனாலும் இது என்ன நல்லாவே இல்லை மேக்கப் இப்படி ஆயிருச்சு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருவாங்க ஸோ தப்பு வர்றது சகஜம் அந்த தப்பை நீங்க வந்து தப்புன்னு கண்டுபிடிக்க உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்ப நீங்க அடுத்தடுத்த லுக்ல அந்த தப்பு வராம சரி பண்ணிடுவீங்க ஓகேவா ஸோ எது சரி எது தப்புன்னு டயக்ராம் அட்டவணை போட்டு தெரிஞ்சுக்கணும் மைண்டுக்குள்ளேயே சரி